வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் மோனி மாப்பிள்ள காதல் கேட்ஸ். ரொம்ப நாளாக வீடியோவே போடல நான் தானே. இது எல்லா வீடியோன்னு சொல்கிற டைலாக் தான், புது டைலாக் இல்லை. இவர் தாங்க வரவே மாட்டேங்கிறாரு. இங்கே என்ன சம்பவம் நடந்துன்னு இருக்குது? ஏன் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டும் வரலைங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஏதாச்சும் பண்ணி வெளிநாடு வந்து பொழைச்சிடலான்னு பார்த்தா போகிற இடத்துல குண்டு போட்டுன்னு இருக்கானுங்க. ஐயோ என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. சொல்லலாம் ஆக்சுவலாக இதை பற்றி பேச வேணாம், இதை பற்றி பெருசாக வீடியோ போட வேணாம், இருக்கவங்க பயன்படுத்த வேணாம்னு சொல்லி தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. திருப்புன்னு எங்கள் அம்மா கால் பண்ணி, தம்பி நீ ஊருக்கு கிளம்பி வந்துடு தம்பி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னா, அதான் ஊர்லேருந்து ஃப்ளைட் அனுப்புகிறாங்களாம்மா, சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு கூப்பிடு, அவங்க வருவாங்களாம், அவங்க கூட ஏறி வந்துரு அப்படிங்குது. அம்மா இங்கே என்ன நடந்துக்குன்னு தெரியாமல் ஏமா இப்படி பேசுகிறேன்னா, ஏன்னா அப்படி தான் யூடியூப்பில் பல பேர் பல பொருளையே கிளப்பி தள்ளியிருக்காங்க ஓகேங்களா. அதெல்லாம் சரி, அது அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு சரி ஓகே நம்மளே வந்து பேசுனா தான் வந்து கொஞ்சம் பேராக நம்புவாங்க, எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் மட்டும் சும்மா ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இங்கே ஒன்றும் பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு ஊருக்கடையில் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அவங்க பொலிட்டிக்கலாக ஏதோ பண்ணுறாங்க, ஓகே ஃபைன். ஆனால் இப்போ யூஏக்குள்ளே இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நார்மலாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல், சேஃபா இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ப்ரிகாஷனுமே வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தம்பி, வெளியே போகாத, எதனா ஒன்னா போய் வேடிக்கை பார்த்துன்னு இருக்காத, பேசாம வீட்டுக்குள்ள உட்காந்து உன் வேலையை பாரு, பேசாம தூங்கி எந்திரி, தேவையானதை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இரு அப்படின்னு சொல்லி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அவங்க கூட சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அமைதியா இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்துட்டு நான் இருந்தேன். பேசிக்கா உள்ள மனசுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீதி இருக்கதான் செய்யும், யாருக்கா இருந்தாலும் இருக்குதான் செய்யும். ஏன்னா அங்கங்க பயங்கரமா சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. நைட் நீங்க தூங்கும்போது சவுண்டு கேட்குது, நார்மலா வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்பயும் சவுண்டு கேட்குது, டம்முன்னு கேட்டுட்டு தான் இருக்கு. நான் வந்து இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி பயப்படாதெல்லாம் ஒண்ணு. இவர் ரொம்ப பயந்து ஐயோன்னு சவுண்ட் விட்டுனே இருப்பான். பயப்படாத, ஒன்றும் இல்லை, பயப்படாத ஒன்றும் இருக்கு. எனக்குள்ளேயே பயமா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் மேலே போய் வெடிக்கிறதெல்லாம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறேன். என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பார்த்தது கிடையாது. கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம, அங்கே நடக்குது சண்டை இங்கே நடக்குது சண்டைங்கிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக நான் இருந்து பார்க்குறப்ப தான் தெரியுது, என்னடா என்னென்னமோ பண்ணிக்கின்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஊரில் நீங்கள் யாராவது இருந்து பார்க்குறீங்கன்னா எல்லாரும் மேக்ஸிமம் யாராச்சும் வீட்டுக்கு ஒருத்தவங்க 2 பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, துபாயில் மெயினாக இருப்பாங்க. துபாய், குவைத்து, கத்தார் நிறைய இடத்துல இருப்பாங்க. பயப்படாதீங்க, பயப்பட தேவையில்லை. பயம் இருக்குது எனக்குள்ளேயே இருக்குன்னா வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இருக்கும். அவங்க நினைப்பாங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால பயப்படாதீங்க, எல்லாமே கண்ட்ரோலாக தான் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே சேஃபாக தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 2 நாளைக்கு வீட்டில் இருந்து வேலை பாருங்க, கம்பெனிஸ்லாம் லீவ் விட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பயப்படாமல் அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. கவர்மெண்ட் சொல்கிறபடி அமைதியாக கேட்டுட்டு இருங்க. அது மாதிரி தயவு செய்து பொருளை கிளப்பாதீங்க கைஸ். எங்கள் அம்மா அப்படிதான் ஜாலியாக கால் பண்ணி, ஆர்ஜே பாலாஜி செத்துட்டாராம்ல எப்படின்னு தெரிலன்னு ஃபீல் பண்ணும். அம்மா அவர்லாம் சாகலம்மாடா, ஏன்னா யூடியூப்ல இவர் செத்துட்டாரு, அவர் செத்துட்டாரு, அவங்க இவங்களோட ஓடிப்பிட்டாங்க, இந்த மாதிரி எதையா ஒன்று போட்டு மக்களை வந்து பதட்டத்திலே வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியோட விளைவு தான் அவங்க மம்மி கால் பண்ணி பயந்து போய் பீதியில் பேசினாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வார் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. எங்கள் அம்மா அவங்களுக்கு அது என்ன நடக்குதுன்னே தெரியல. இவர் பதறிப்போய் அவங்க மம்மி கால் பண்ணுறாரு, நான் பதறிப்போய் எங்கள் அம்மா கால் பண்ணுறேன். அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆளாளுக்கு. இப்போ தான் வந்து அந்த அங்கே போடுற யூடியூப்லாம் வந்து அவங்க பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க தப்பான நியூஸு. ஆக்சுவலி இங்கே வந்து புர்ஜ் கலிஃபா எவாக்குவேட்டே பண்ணல போல. ஆனால் நான் நம்ம ஊர் நியூஸ்லலாம் வந்து புர்ஜ் கலிஃபா எவாக்குவேட் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு பில்டப்பை கொடுத்து அண்ணே உடனே தானே ಈಗ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கெலாம் நிறைய பேர் வீடியோலாம் எடுத்து போட்டு இல்லை நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மீடியா கண்ட்ரோல் இருக்குது, ஃபால்ஸ் நியூஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கவங்க கூட அமைதியாக தான் இருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே எங்கேயோ இருந்துட்டு அவங்க போடுறது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிரச்சனை. நான் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது நான் சொல்ல வரல, நடக்குது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம ஊர் மாதிரி ஒன்று நடந்தோன்னா டப்பன்னு நியூஸில் போட்டு அங்கே பார்த்தா பெருக்கிறது இங்கே பண்ண முடியாது. ஆக்சுவலாக இங்கே துபாயில் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு விஷயத்த நீங்கள் வந்து நடக்காத ஒரு விஷயத்த நீங்கள் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. தம்பி வா, என்ன நீ வாடு ப்ராடக்ட் கிளப்பிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொத்த அழுட்டு போயிடுவாங்க. அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுக்கிட்டு மூஞ்சி எப்போ பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளப்பாரு. ஸோ அதனால இங்கே இருக்கவங்க எல்லாமே ரியலிஸ்டிக்காக என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் போடுறாங்க. அது சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போடுறத வீடியோ எடுத்து
ஜாலியாக வந்து ரீல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதோட சீரியஸ்னஸ் வந்து தெரியுதா இல்லை நம்ம சேஃபாக இருக்கணும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதுனால பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா போய்கிட்டு இருக்கு, என்னடா பாம்லாம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரண்யா மேடம் டைலாக்லாம் வந்துங்கன்னு இருக்கு. அப்பயே சொன்னேனே துபாய்க்குலாம் போகாதுன்னு கேட்குறியான். இந்த மாதிரி ஃபன்னியாக இருக்கு. ஓகே, அது வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்க அது ஃபன்னியாக தெரியும். சுச்சுவேஷனுக்குள்ளே இருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. என்னடா ஏதோ நடக்குமோ, ஏதோ நடந்துருமோ, இல்லை நடக்காம அமைதி ஒரு பதட்டத்தில் சைடில் ஒருத்தன் ரோலரை உருட்டிட்டு போவான். முதல்ல எந்த சவுண்டுமே வந்து எங்களுக்கு பெருசா டிஸ்டர்பா இருக்காது. கார் இங்க ரேஸ் கார், ஏன்னா இந்த ஊர்ல அந்த மாதிரி கார்ஸ் அதிகமா இருக்கும். சரு சருன்னு போவானுங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து அந்த தண்ணி கேன் வந்து தள்ளிட்டு போறது ஒரு வண்டி இருக்கும். அப்புறம் குப்பால் இருக்க பெரிய வண்டி வரும். அந்த நாய்ஸ் எல்லாம் எனக்கு முதல்லலாம் வந்து ஒரு சாதாரண விஷயமா இருந்துச்சு. இப்ப எந்த நாய்ஸ் கேட்டாலும் பாம் தான் வெடிக்குதோ அப்படின்னு ஏஞ்சி போய் பார்க்க தோணுது. பயமா இருக்கு ஒரு மாதிரி. மேல வந்து ஏதோ கட்டில உருட்டுறான், இப்படி போடுறான், நம்மளே இப்படி பண்றீங்க அப்படிதான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டிவா தான் மீம்ஸும் போடுறாங்க. தம்பி இந்த சைலன்ஸ் வச்ச வண்டி ஓட்டம்லாம் கொஞ்சம் பொறுமை. அதேதான் நம்ம யோசிச்சுட்டு பார்க்கும்போது மீம்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரியா தான் வரும். சிரிப்பா இருக்கு. அதனால அமைதியா தேவையானதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியா. ஆமா, அதை போய் பைல வேற பண்றாங்க. போய் பாக்குறோம், காய்கடையவே வந்து சூறையாடிட்டு போன மாதிரி காயை காணோம், பாலை காணோம், எதையுமே காணோம். எல்லாத்தையும் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க நம்ம மக்களே. காய் தீர்ந்துச்சோ இல்லையோ, பால் செக்ஷன் ஃபுல்லா காலி. சின்ன குழந்தை வச்சிருக்கவங்களும் யோசிச்சு பாருங்களேன். குழந்தைங்களுக்கு பால், அதனால மெயினா அவங்களோட பயம் குழந்தைங்க வீட்டுல. நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம், குழந்தை வச்சிருக்கவங்க ரொம்ப பாவம். இப்போ இந்த விஷயம் பார்த்தா நம்மளே குழந்தை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு கலவர பூமியில வந்து எதையுமே சந்திச்சது இல்ல. ஏன்னா இங்க பட்டாசே போட விட மாட்டாங்க. அந்த சவுண்ட்லாம் கேட்டதே கிடையாது யாருமே. இங்க வந்து அதுவே அவங்க அந்த குழந்தை இங்க பிறந்த குழந்தைங்க மேபி அதுவே வந்து பாத்துக்க மாட்டாங்க உருப்படியா. வெடிக்குதுன்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா இதை பயமா. விண்டோ டோர்லாம் அப்படியே கடுகடுன்னு வைப்ரேட் ஆகுது. அதனால ஆக்சுவலி எங்கேயோ வெடிக்குதுங்க, ஆனா இங்க வரைக்கும் அந்த சவுண்ட் அவ்வளோ லவுடா கேக்குது. வரைக்கும் அந்த இது ஃபுல்லா அவங்க வந்து ப்ராப்பரா தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எந்த இவ்வளவு தைரியம் பேசின்னு இருக்கும் பாத்தீங்களா? இங்க பாருங்க, எல்லாத்தையும் மூடி இங்க ஒரு இல்ல இங்க ஒரு பேக் தெரியுதா? இதுதான் எங்களோட சேஃப்டி கிட். அதை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பாஸ்போர்ட், டாக்குமெண்ட் எதுனா ஒண்ணு அப்படியே தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து பீதியில பேக் பண்ணி வச்சுட்டோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு தேவைப்படுறது ஒரு செட்டு ட்ரெஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சேஃப்டி கிட்னு எல்லாருமே எங்க அண்ணா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்களும் எல்லாருமே பண்ணிட்டாங்க. இங்க இருக்க எல்லாருமே அதை வந்து பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறப்பலாம் ஒருத்தன் குழந்தை பேக்லாம் தூக்கிட்டு கார் எடுத்துட்டு ஓடிட்டாரு அவரு. எங்கேயா போறீங்க? எங்க போனாலும் ஒண்ணு எங்கேயும் போக முடியாது. எல்லாம் தப்பிச்சு போலாம்னா எங்க போவீங்க? சுத்தி கடலு, பிளைட் மேல மட்டும் தான் போக முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. தப்பிச்சு போங்கன்றாங்க, எப்படி போறது? எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அமைதியா சேஃபா கவர்மெண்ட் சொல்லபடி கேட்டுட்டு கம்முன்னு இருந்தனா பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காங்க. ஏன்னா எல்லா விஷயத்துலயும் அவங்க பயங்கர அட்வான்ஸ்டா தான் இருப்பாங்க. ஸோ அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தையும் முன்னாடியே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் நான் இங்க வந்து எனக்கு அவ்வளோவா பயம் இல்லை. நான் ரொம்பவே இந்த கண்ட்ரியை நம்புறேன். ஆமா, நானுமே நம்ப. இப்ப இங்க இருக்க எல்லாரும் இங்க அவங்க சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். சேஃப்டி மட்டும் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி மக்களோடது. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. சோ அது வந்து அவங்க ரொம்ப கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ஆனாலும் நம்மள கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க. நமக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. கண்டிப்பா நம்மள காப்பாத்திடுவாங்க. காப்பாத்த கூட வேணாம், நமக்கு எதுவுமே ஆக விட மாட்டாங்க. ஆனா தானே காப்பாத்தணும். இல்ல எதுவுமே ஆகாம காப்பாத்திடுவாங்க. ஆனா ஒரு மனுஷனா உள்ளக்க இருந்து பாக்குற ஒரு இன்னர் ஃபீலிங் லைட்டா ஒரு பீதி இருக்க மட்டும் தான் செய்யுது. அது ஒன்றும் பண்ண முடியல. சரி, ஓகே, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க நடக்கிற பீதியில உலகம் முழுக்க ஆயில் பிரைஸ் ஏறி இருக்காங்க, தங்கம் பிரைஸ் ஏறி இருக்கிறாங்க. அவன் என்ன வச்சிருக்கான், என்ன இருக்குங்கன்னு தெரியல. இருந்தா காலையில ரீல்ஸ்ல வேற எல்லாரும் ஸ்டாக்கு அது இதெல்லாம் ஒருத்தர் வித்துட்டு போயிரு எங்கேயாச்சும் போயிரு அப்படிங்க. எங்கேயா போறது? எங்கேயா ப்ராப்பர்ட்டி வித்துரு, கோல்டு வித்து, எதுவுமே வாங்கலையே, எங்கேயா வித்துன்னு போறது? கடனை தாயா கொடுக்கணும். அது மெயினா. சரி, ஓகே, இதெல்லாம் ஃபன்னு ஜோக்ஸா இருக்கு. ஆனா ஊர்ல இருந்து நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் மெசேஜ், கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுல இருக்கவங்கன்னு எக்கச்சக்கமான பேர் மெசேஜ் பண்ணி, ஓகே நீங்க எல்லாம் சேஃப் தானே, நீங்க எல்லாம் சேஃப் தானே அப்படின்னு கேட்கறப்பதான் தெரியுது. ஓகே, இவ்வளவு பேர் நமக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை ஞாபகம் வச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபர்ஸ்ட் கம்பெனியில் வேலை பார்த்தவங்க, கசின்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இங்கே எல்லாமே சேஃப் தான், யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை. இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் ஜாலியாக அவங்க வீட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு, கொஞ்சம் ஒரு பீதி இருக்குது, அந்த பீதியோட ஜாலியாக வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அவ்வளோதான். இதில் பாவம் வந்து இந்த டூரிஸ்டாக வந்தவங்க தான்
வெளியவும் போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம பாவம். ஆனா அவங்களோட நிலைமை நிஜமாவே ஃபுட் இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும், பார்த்தீங்கன்னா பாவம். அவர் முதலே போட்டார் அந்த பாட்டு, எனக்கு சிரிப்பா இருக்கும். சேஃபா இருப்பீங்க நம்புறேன். தலைவர் இப்பதான் கல்யாணம் வர முடிச்சுன்னு இருக்காரு. ஸோ ஆனால் அவங்களுக்கும் ஆனால் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்திருக்காங்க. ஹோட்டல் Stay வந்து எல்லாமே- எப்போ வரைக்கும் ஃப்ளைட் இதாகுதோ அப்போ வரைக்கும் அக்காமடேஷன் கொடுக்க சொல்லி அவங்களே ஃபுல் கவர்மெண்ட்டே பே பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற ஹோட்டல்ல எல்லாரும் அப்படியே வந்து ஸ்டே பண்ண சொல்லி ஏன்னா எத்தனை ஊரில் அது பண்ணுவாங்கன்னு தெரில. நேரத்துக்கு நார்மலாக இருந்தா அல்லாடி இருப்பாங்க மக்கள்லாம். அவர் நிறைய ட்ரிப் வந்திருக்காரு, நானே பார்த்துருக்கேன். துபாய் நிறைய டைம் வந்திருக்காரு, அங்க போயிருக்காரு. இப்போ கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் பிளான் பண்ணி வந்தாரு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் சொல்லி எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. பாவம் மனுஷன். வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது எஸ்கலேட்டர்ல போட்டுக்க அலங்கார சிரிப்பு எனக்கு குபீர்னு ஆயிடுச்சு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டே வரோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாவம். சரி, நல்லபடியா ஊர் போய் சேருங்க. ஊர் போகணும்னு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். எதனா ஒரு பிரச்சனைனா கால் பண்ணுங்க, நம்ம ஏரியாவுக்கு வர சொல்றேன், வந்துருங்க. ஓகேங்களா? நம்பர் கொடுங்க ஃப்ரெண்ட். நம்பர் இதுல கொடுக்க மாட்டேன், நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கொடுத்துக்கிறேன். ஃபுட் இன்ஃபர்மேஷன் கடல போற வரைக்கும் டேக் பண்ணுங்க. ஸோ சேஃபா இருங்க. எங்களை விசாரித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.